ரைட், ஓகே. அப்போ கவனிங்க. அப்போ ஸோ நம்ம ஏற்கனவே வந்து நம்ம போன கிளாஸ்ல வந்து இமேஜ் அந்த ஒட்டை பயன்படுத்தி எப்படி நம்ம ஒரு இமேஜை வந்து நம்ம வெப்சைட்டுக்குள்ள வந்து நம்ம கொண்டு வரது, அதே மாதிரி ஒரு வீடியோ டெக்கை பயன்படுத்தி எப்படி நம்ம வெப்சைட்டுக்குள்ள நம்ம ஒரு வீடியோவை கொண்டு வரது, அதே மாதிரி ஒரு ஆடியோ டெக் அதை பயன்படுத்தி எப்படி ஒரு ஆடியோவை வந்து நம்மளோட வெப்சைட்டுக்குள்ள கொண்டு வரதுன்னு சொல்லி நம்ம படிச்சிருந்தோம். அப்ப இமேஜ் டெக் வேறையா இருக்கு, ஆடியோக்குன்னு சொல்லி ஒரு டெக் வேறையா இருக்கு, வீடியோக்குன்னு சொல்லி ஒரு டெக் வந்து வேறையா இருக்கு. ஸோ இப்போ நாம என்ன செய்ய போறோம்னு சொன்னா, இப்போ நாம இன்னைக்கு வந்து எம்பெட் ஆப்ஜெக்ட்னு சொல்லி நம்ம 2 ஒட்டுக்களை வந்து நாம படிக்க போறோம். சரியா? ஸோ இந்த ஒட்டுகளையும் பயன்படுத்தி நம்ம வீடியோ, ஆடியோ, இமேஜ் மற்றும் இல்லாம வேற வேற நிறைய கோப்புகளையும் வந்து நம்மளோட வெப்சைட்டுக்குள்ள கொண்டு வரலாம். உதாரணத்துக்கு சொல்ல போனா HTML கோப்புகளா இருக்கலாம், PDF கோப்புகளா இருக்கலாம். இப்படி நிறைய கோப்புகளை வந்து நம்ம ஃபைல்ஸை வந்து நம்ம என்ன செய்யலாம்னா நம்மளோட வெப்சைட்டுக்குள்ள கொண்டு வரலாம். சரியா? ரைட். இப்போ அதுல நாம முதலாவது பார்க்க போறது என்னன்னு சொன்னா, இந்த எம்பெட் சொல்லக்கூடிய ஒட்டு, அதாவது நீங்க உட்பொதிந்த ஒட்டுன்னு சொல்லலாம், அல்லது உட்பொதிந்த உறுப்பு அப்படின்னு சொல்லலாம். இப்ப இதை பயன்படுத்தி நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு சொன்னா, உங்களுக்கு இதுல தரப்பட்டது பாருங்க, இமேஜ், வீடியோ, ஆடியோ மற்றும் HTML, PDF கோப்பு ஒன்றை இணைய பக்கத்தில் உள்ளிட வந்து எம்பெட் ஒட்டு பயன்படுத்தப்படும். அப்ப எம்பெட் ஒட்டுக்களை பயன்படுத்தி நம்ம பல்வேறுபட்ட வித்தியாசமான கோப்புகளை வந்து நம்மளுடைய இணைய பக்கத்துக்குள்ள வந்து நம்ம கொண்டு வரக்கூடிய மாதிரி இருக்கும். ரைட். அதனை தொடர்ந்து நாம இங்க வந்து ஆரம்ப ஒட்டு, முடிவு ஒட்டுக்கள் சொல்லி 2 வகையான ஒட்டுக்கள் வந்து பயன்படுத்தப்படும். சரியா? இந்த எம்பெட் ஒட்டுகள்ல வந்து ஆரம்ப ஒட்டுக்கள் சொல்லியும் இறுதி ஒட்டுக்கள் சொல்லி பயன்படுத்தப்படும். இந்த ஒட்டுல வந்து சில பண்புகள் வந்து இருக்கும். சரி, அந்த பண்புகளை வந்து நம்ம பார்த்தோம்னு சொன்னா, சோர்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு பண்பு இருக்கும், டைப் சொல்லி பண்புகள் இருக்கும், வித், ஹைட் சொல்லி இப்படி நிறைய பண்புகள் வந்து இருக்கும். ஸோ இப்போ நம்ம இந்த சோர்ஸ்ங்கிற இந்த பண்புக்குள்ளதான் வந்து நம்ம இந்த வீடியோ, ஆடியோ, இமேஜ், HTML, PDF இந்த மாதிரியான இந்த ஃபைல்ஸ் அதனுடைய நீட்ஸியுடன் வழங்குதல் வேண்டும். இப்போ ஆடியோன்ஸ்னா வந்து நம்ம அதனுடைய MP3 அந்த MP3ங்கிற நீட்ஸியை கொடுக்கணும். இது வந்து அந்த கோப்பினுடைய பெயர், அந்த உதாரணத்தோட வந்து நான் கொடுத்துருக்கேன். அப்ப சோர்ஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த பண்புக்குள்ள வந்து நம்ம அதனுடைய பெருமதிகளை வந்து கொடுக்க வேண்டி இருக்கு. அதே மாதிரி பார்த்தோம்னா டைப்னு சொல்லி இருக்கு. அந்த டைப்புக்குள்ள வந்து பாத்தீங்கன்னு சொன்னா, இப்போ ஆடியோ அப்படின்னு சொன்னா ஆடியோன்னு போட்டு ஒரு ஸ்லேஷ் போட்டு MP3 சொல்லி நம்ம கொடுக்க வேண்டி இருக்கும். இப்போ இதை வந்து நாம ப்ராக்டிக்கலா வந்து நாம செய்து பார்ப்போம். சரியா? ப்ராக்டிக்கலா வந்து நம்ம செய்து பார்ப்போம். ஸோ அதுக்காக வந்து நான் என்னுடைய இந்த நோட்பேட்++ சொல்லக்கூடிய இந்த மென்பொருளை ஓபன் பண்ணியிருக்கேன். இதுல வளமையா நமக்கு என்ன இருக்கு அப்படின்னு சொன்னா, இந்த HTML டெக் வந்து இருக்கு. அந்த HTML டெக்குள்ள வந்து இந்த ஹெட்டிங் டெக் இருக்கு. ஹெட்டிங் டெக்குள்ள வந்து நமக்கு டைட்டில்ஸ் இருக்கு. அந்த டைட்டில்ஸ்ல வந்து நான் GCA ICT கிளாஸ்னு போட்டிருக்கேன். அதே மாதிரி பாடி டெக் இருக்கு. சரியா? ஸோ இந்த எம்பெட் ஒட்டுன்னு சொல்லக்கூடியது வந்து இந்த பாடி டெக்குள்ளதான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ அப்ப நான் இதுக்குள்ள வந்து நான் டைப் பண்றேன்னு பார்த்துக்கொள்ளுங்க. எம்பெட் அப்படின்னு சொல்லி நம்ம டைப் பண்றோம். ஸோ அந்த எம்பெட் ஒட்டுக்கு வந்து ஒரு க்ளோசிங் டெக் வந்து இருக்குன்னு, அதை வந்து நம்ம க்ளோஸ் பண்ணணும். அந்த எம்பெட் ஒட்டை வந்து நம்ம என்ன செய்யணும்னா க்ளோஸ் பண்ணணும். இப்படி வந்து நம்ம க்ளோஸ் பண்ணணும். ரைட். அப்ப இந்த எம்பெட் ஒட்டுக்கு வந்து நமக்கு ஸ்டார்டிங்கும் இருக்கு, க்ளோஸும் இருக்கு. சரியா? இதுல வந்து நம்ம இந்த முதல்ல நம்ம டைப் பண்ண இந்த ஒட்டு இருக்குது, அந்த முதல்ல இருக்கிறது. ஸோ இப்போ இந்த ஆரம்ப ஒட்டுக்குள்ளதான் நம்ம என்ன செய்ய போறோம்னா சோர்ஸ் அப்படின்னு சொல்லி, அதாவது SRC கொடுத்துட்டு, இப்ப நம்ம ஒரு இமேஜ் ஃபைல அல்லது ஒரு வீடியோ ஃபைலை நம்ம கொண்டு வரப்போறோம்னு சொன்னா, அந்த ஃபைலினுடைய அந்த பெயரை வந்து அதை நீட்சியோட நம்ம வழங்கக்கூடிய மாதிரி இருக்கும். அந்த கோப்பு வந்து வேற ஏதாச்சும் ஒரு ஃபோல்டர்ல இருந்துச்சுன்னு சொன்னா அதனுடைய லொகேஷனையும் சேர்த்து வந்து நம்ம கொடுக்க வேண்டி இருக்கும். இப்ப நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, என்னுடைய ஃபைல்ல இந்த வீடியோஸ் ஒரு வீடியோ வச்சிருக்கேன். அந்த வீடியோனுடைய பெயரை பாத்தீங்கன்னு சொன்னா 3D அனிமேஷன் சொல்வது அந்த வீடியோனுடைய பெயராக இருக்கு. அந்த பேரை வந்து நான் என்ன செய்யணும் கொடுக்க போறேன். அதனுடைய டைப் வந்து நம்ம இந்த வீடியோனுடைய டைப்பை பார்க்கணும்னு சொன்னா நம்ம ஜஸ்ட் ரைட் கிளிக் பண்ணி இந்த ப்ராப்பர்ட்டிஸ்ங்கிற பகுதிக்கு போயிட்டு நம்ம பார்த்தோம்னு சொன்னா, இந்த வீடியோனுடைய டைப் வந்து பார்த்தோம்னா MP4. இந்த வீடியோ டைப்பை பாருங்க, இது வந்து MP4. சரியா?
ரைட். ஓகே, இப்போ இதனுடைய பேர் வந்து 3D அனிமேஷன்ஸ், இதனுடைய நீட்சி வந்து MB4. அதை வந்து நான் என்ன செய்யணும், இந்த டபுள் கொட்டேஷன்ஸ் உள்ள வந்து நான் கொடுக்கணும். அதனுடைய பேர் வந்து 3D அனிமேஷன் அப்படிங்கிறது அந்த கோப்பினுடைய, அந்த வீடியோ கோப்பினுடைய பெயர் டாட், அது வந்து ஒரு MB4 ஃபைல் டைப் கொடுக்கணும். ஸோ இதை கொடுத்துட்டோ அடுத்தது வந்து நம்ம என்ன செய்யலாம்னா டைப் அப்படின்னு கொடுக்கணுங்க. டைப் கொடுத்துட்டோ இந்த டைப்புக்குள்ள வந்து நம்ம என்ன செய்வோம், ஒரு சிங்கிள் கொட்டேஷன் அல்ல டபுள் கொட்டேஷன்ஸ்க்கு உள்ள வந்து இப்போ இது ஒரு வீடியோ ஃபைல் அப்படிங்கிறது நம்ம ப்ரௌசருக்கு வந்து நம்ம இன்ஃபார்ம் பண்ணணும். அதனால இது வீடியோ என்று கொடுத்துட்டு ஒரு ஸ்லேஷ் போட்டுட்டு நம்ம என்ன கொடுக்கணும், MB4 அப்படின்னு கொடுக்கணும். சரியா? நல்லா தெரிஞ்சிருக்கணும். இந்த எம்பெட் ஒட்டை பயன்படுத்தியும் நாம் என்ன செய்யலாம், ஒரு வீடியோவை வந்து நாம இணைக்கலாம். அப்ப ஜஸ்ட் இதை நான் சேவ் பண்ணிட்டு என்னுடைய கோப்பினுடைய பேர் வந்து sss.html. ஸோ அந்த தான் என்னுடைய அந்த கோப்பு. இதை வந்து நான் ஓப்பன் பண்றேன். ஓப்பன் பண்ணும்போது பாத்தீங்கன்னு சொன்னா அந்த வீடியோ வந்து இங்க என்ன செய்யுது, நமக்கு இங்க ஓப்பன் ஆகுது. சரியா? இப்ப இந்த வீடியோவை நம்ம இன்னும் வந்து கண்ட்ரோல் பண்ணலாம். அதாவது நம்ம இந்த வீடியோவுக்கு வந்து ஒரு வித் ஹைட் போன்ற விடயங்களை வந்து நாம கொடுக்கலாம். ஸோ அப்போ அதனால நான் இந்த இடத்துல வந்து இன்னும் சில மேலதிக சில பண்புகளை வந்து சேர்க்க பாருங்க. ஸோ நான் எந்த இடத்துல சேர்க்கணுங்கிறது தான் ரொம்ப முக்கியம். ஸோ நான் வந்து இப்போ வித்தை நான் சேர்க்கிறேன். வித்தன்னா அகலம். அந்த வீடியோனுடைய அகலம் வந்து நான் கொடுக்குறேன் ஒரு 800 பிக்சல் அப்படின்னு கொடுப்பேன். உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக நான் இதை கொஞ்சம் இப்படி நான் டைப் பண்ணி பார்க்குறேன், என்டர் பண்ணி. நாங்கள கொஞ்சம் தள்ளி தள்ளி போறதால உங்களுக்கு அந்த கொஞ்சம் சிரமமா இருக்கும் பார்க்கறதுக்காக நான் இப்படி டைப் பண்ணேன். சரியா? இப்படி. ரைட். ஓகே, முதலாவது நான் சோர்ஸ் கொடுத்துருக்கேன், அதுக்கு பிறகு டைப் கொடுக்க, அதுக்கு பிறகு வித். சரியா? ஒரு டபுள் கொட்டேஷன்ஸுக்குள்ள வந்து 800 பிக்சல் கொடுக்கும். சரியா? வித் வந்து ஒரு 800 இருக்கட்டும். ஸோ அடுத்தது வந்து ஹைட் கொடுப்போம். அந்த வீடியோனுடைய ஹைட் வந்து கொடுப்போம். சரியா? வீடியோனுடைய ஹைட் வந்து கொடுப்போம் ஒரு 400 பிக்சல் கொடுப்போம். சரியா? ஹைட் வந்து 400 கொடுப்போம். சரியா? ஸோ நம்ம ஜஸ்ட் கொடுத்துட்டு இப்போ நம்ம சேவ் பண்ணிட்டு நம்மளோட ப்ரௌசர்ல போயிட்டு ரீஃப்ரெஷ் பண்ணுவோம். ஸோ பாருங்க, நமக்கு அந்த வீடியோவினுடைய வித்தும் ஹைட்டும் வந்து நமக்கு என்ன செஞ்சுட்டுன்னா செட் ஆயிட்டு. இப்போ நீங்க எக்ஸாம்ல இப்படி எழுத தேவையில்லை. சரியா? நீங்க ஒரே லைன்ல எழுத பாருங்க. நான் உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக தான் ஒவ்வொன்றையும் ஒவ்வொரு லைன்லையும் வந்து நான் எழுதுறீங்க. இப்படி எழுதினாலும் சரிதான், ஆனா இது வந்து நீங்க ஒரே லைன்ல எழுத பாருங்க. அப்படி இடம் போதாத விடத்து நீங்க அடுத்த லைன்ல எழுதலாம். சரியா? ரைட். ஸோ அப்போ நம்ம வித்தையும் ஹைட்டையும் நம்ம செட் பண்ணிட்டோம். ஸோ அப்போ இதன் மூலமா உங்களுடைய ப்ரௌசரை நீங்க என்ன செய்யலாம்னா ஜஸ்ட் நீங்க பிளே பண்ண அந்த வீடியோ வந்து உங்களுக்கு மூவ் ஆகும். ரைட். ஸோ இப்போ இதே மாதிரி நீங்க என்ன செய்யலாம் அப்படின்னு சொன்னா, நான் எப்படி வந்து ஒரு வீடியோ ஃபைலை வந்து நான் எப்படி வந்து லிங்க் பண்ணினேனோ இதே மாதிரி நீங்க என்ன செய்யலாம், ஒரு ஆடியோ ஃபைலை வந்து லிங்க் பண்ணலாம், ஒரு இமேஜ் ஃபைலை வந்து நீங்க லிங்க் பண்ணலாம். இப்போ நான் வந்து ஒரு பிடிஎஃப் ஃபைலை வந்து எப்படி லிங்க் பண்ணி காட்டணும் பாருங்க. ஒரு பிடிஎஃப். ஸோ என்னுடைய இந்த பிடிஎஃப் ஃபைல் இருக்குன்னு இருப்பாங்க, ஒரு பிடிஎஃப் ஃபைல் ஒன்று வச்சிருக்கேன். இதை வந்து எப்படி நம்மளோட வெப்சைட்டுக்குள்ள லிங்க் பண்ணலாம் அப்படின்னு பார்ப்போம். இதனுடைய பேர் வந்து ALICT இருக்கா, என்னுடைய பேரை பார்த்துக்கொள்ளுங்க. இந்த பிடிஎஃப் ஃபைலுடைய பேர் வந்து ALICT இருக்கு. ஸோ அதை வந்து நான் எப்படி கொடுக்கணும் பாருங்க. இதுலயே நான் சேஞ்ச் பண்றேன். இந்த சோர்ஸ், இந்த சோர்ஸ்ல வந்து நம்ம என்ன செய்யணும்னா நம்மளோட கோப்பினுடைய பெயர் வந்து ALICT டாட், அது வந்து ஒரு பிடிஎஃப் ஃபைல். அப்ப நம்ம பிடிஎஃப் கொடுக்கணும். நீட்சி வந்து பிடிஎஃப். அப்ப இந்த இடத்துல வந்து நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு சொன்னா, அது ஒரு டெக்ஸ்ட் ஃபைல். நம்ம டெக்ஸ்ட் கொடுக்கலாம், அப்ளிகேஷன் கொடுக்கலாம். பிடிஎஃப் இப்படின்னு கொடுத்துட்டு ரைட், நம்ம ஜஸ்ட் வந்து சேவ் பண்ணி நம்ம ப்ரௌசர்ல சேவ் பண்ணிடு. அதில் வித்தும் ஹைட்டும் ஓகே. நான் ஜஸ்ட் இதை வந்து ரீஃப்ரெஷ் பண்ணுறேன். பாருங்க, நமக்கு லோட் ஆகி பாருங்க, நமக்கு அந்த பிடிஎஃப் ஃபைல் வந்து செட் ஆகிருக்கு. பாருங்க, நீங்க வெப்சைட்டுக்குள்ள எல்லாம் போய் பிடிஎஃப் ஃபைல் எல்லாம் பார்ப்பீங்க தானே. இப்போ அந்த மாதிரி பாருங்க, அந்த பிடிஎஃப் ஃபைல் வந்து செட் ஆகிருக்கு இதுக்குள்ள. சரியா? ரைட். அப்போ வெரி சிம்பிள். நமக்கு வந்து ஒரே கான்செப்ட் தான், அந்த ஒட்டுகள் வந்து மாறுது. சரியா? எப்படி வந்து அப்ப நாம வந்து இந்த எம்பெட் சொல்லக்கூடிய இந்த ஒட்டை பயன்படுத்தி நம்ம வீடியோ, ஆடியோ, பிடிஎஃப் ஃபைல், HTML, வேற HTML ஃபைல வந்து நம்ம இதுக்குள்ள லிங்க் பண்ணலாம். இப்படி நிறைய கோப்புகளை வந்து நம்ம இதுல என்ன செய்யலாம், கொடுக்கலாம். நிறைய எக்ஸாம்ல வந்து இந்த எம்பெட் ஒட்டு தொடர்பாக சில கேள்விகள் கேட்டிருக்காங்க. அதே மாதிரி நல்லா கவனிச்சு கொள்ளுங்க. எம்பெட் ஒட்டுல வந்து நம்ம யூஸ் பண்ணக்கூடிய
அதனுடைய பண்புகளை வந்து ஞாபகம் கொள்ளுங்க. சோர்ஸ் SRCங்கிற பண்புகளை தான் நான் யூஸ் பண்ணியிருக்கோம். சில எக்ஸாம் பேப்பர்ல வந்து HREFங்கிறது பண்பு யூஸ் பண்ற மாதிரி காட்டியிருப்பாங்க. ஸோ அதெல்லாம் வந்து தவறு. ஸோ இதெல்லாம் வந்து நீங்க பார்த்துக்கொள்ளணும், எக்ஸாமுக்கு வந்து தேவைப்படும் இதெல்லாம். ரைட். ஸோ இப்போ நம்மளோட நோட்ஸுக்குள்ள வந்தோம்னு சொன்னா, ஸோ நம்ம டைப்ல வந்து நம்ம என்ன கொடுத்தோம், அந்த ஆடியோன்னு கொடுத்தோம், அதனுடைய வகையை கொடுத்தோம். ஸோ அதே மாதிரி நம்ம வீடியோ கூடிய அந்த அகலம், அதே மாதிரி வந்து நம்ம உயரத்தையும் வந்து நம்ம இங்க என்ன செய்யணும்னா மென்ஷன் பண்றோம். ரைட். அதுக்கு பிறகு பாருங்க, இங்க வந்து எம்பெட் ஒட்டு, இது வந்து ஒரு வீடியோ ஃபைல வந்து நம்ம எப்படி இணைக்கிறேன்னு கொடுத்துருக்கோம். பாருங்க, எம்பெட் ஒட்டு வந்து இங்க ஆரம்பிச்சிருக்கோம். அதுக்குள்ள வந்து பாருங்க ஒரு சோர்ஸ் என்று கொடுத்துருக்கோம், அந்த வீடியோனுடைய பெயர் நீட்சியோட கொடுத்துருக்கோம், அதனுடைய டைப் வந்து கொடுத்துருக்கோம், அதனுடைய வித் வந்து கொடுத்துருக்கோம், அதே நேரம் அதோட ஹைட் வந்து கொடுத்துருக்கோம். ஒரே கான்செப்ட். அதே நேரம் வந்து பாருங்க, ஒரு ஆடியோ ஃபைல்னு சொன்னா நம்ம என்ன செய்யணும், ஒரு ஆடியோ ஃபைல் நம்ம கொடுக்கணும். சோர்ஸ் சொல்லக்கூடிய இந்த பண்புக்குள்ள வந்து அந்த ஆடியோ ஃபைல கொடுக்கணும், அதனுடைய டைப்பை வந்து நம்ம கொடுக்கணும், அது எவ்வளவு வித் இருக்கணும், எவ்வளவு ஹைட் இருக்கணும்னு நம்ம கொடுக்கணும். அதே நேரம் பார்த்தீங்கன்னா ஒரு HTML கோப்பை வந்து நம்ம லிங்க் பண்ணலாம். அதாவது சோர்ஸ் என்று சொல்லக்கூடிய பண்புக்குள்ள நம்ம என்ன செஞ்சிருக்கோம், ஒரு HTML ஃபைல வந்து நம்ம லிங்க் பண்ணியிருக்கோம். அது வந்து ஒரு HTML சொல்லி நம்ம அந்த டைப்ல கொடுத்துருக்கோம். அங்க பாத்தீங்கன்னா வித்தும் ஹைட்டும் வந்து நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ அடுத்த பாருங்க, ஒரு PDF ஃபைல வந்து நாம எப்படி லிங்க் பண்றதுன்னு, சோர்ஸ்ங்கிற பண்புக்குள்ள அந்த PDF ஃபைல கொடுத்துருக்கோம். இனி அதனுடைய டைப்பை வந்து கொடுத்துருக்கோம், இனி அதனுடைய வித்தும் ஹைட்டும். ஸோ இம்பார்ட்டன்ட் வந்து என்னன்னு சொன்னா, இந்த எம்பெட் ஒட்டுக்கு வந்து நமக்கு ஆரம்ப ஒட்டும் இருக்கும், இறுதி ஒட்டும் இருக்கும். ஸோ நம்ம இதுக்குள்ள வந்து எதுவுமே எழுதல, இந்த ஆரம்ப ஒட்டு அதை ஓப்பன் பண்ணி அதுக்குள்ளதான் நம்ம என்ன செஞ்சிருக்கோம்னா இந்த மாதிரி பண்புகளை வந்து நம்ம பயன்படுத்திருக்கோம். இதெல்லாம் வந்து எக்ஸாம்களுக்கு வந்து நீங்க கவனமா கொஞ்சம் பார்த்துக்கொள்ளணும். ரைட். அப்ப இவ்வளவு தான் என்னன்னு சொன்னா எம்பெட் ஒட்டுக்கள். அதை பயன்படுத்தி நம்ம எப்படி ஒரு வீடியோவை, ஆடியோவை, இமேஜ் எல்லாம் வந்து எப்படி நம்ம லிங்க் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை வந்து நம்ம இங்க பார்த்துருக்கோம். ஸோ அடுத்தது பார்ப்போம் என்னன்னு சொன்னா, இதே மாதிரி தான் ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய சில ஒட்டுக்களை பயன்படுத்துறாங்க. இந்த ஆப்ஜெக்ட் சொல்லக்கூடிய இந்த ஒட்டுக்களையும் பயன்படுத்தி நம்ம என்ன செய்யலாம்னா ஒரு இமேஜ், வீடியோ, ஆடியோ, அதே மாதிரி URL லிங்க்குகளையும் வந்து நம்ம என்ன செய்யலாம்னா இதுல கொடுக்கலாம். லிங்க்னா ஒரு கூகுள்ல லிங்க், ஒரு வீடியோவினுடைய லிங்க், இப்படியான நம்ம அந்த URL-ஐயும் வந்து நம்ம பயன்படுத்தலாம். அதே நேரம் வந்து பார்த்தோம்னு சொன்னா இங்க வேற நம்ம HTML, PDF சொல்லி நிறைய வித்தியாசமான டைப் கோப்புகளையும் வந்து இதுல இணைக்கலாம். அதாவது எப்படி நம்ம அந்த எம்பெட் சொல்லக்கூடிய ஒட்டுக்கு வந்து நம்ம எப்படி வந்து வீடியோ, ஆடியோக்குள்ள வந்து நம்ம இணைச்சோமோ அதே மாதிரி தான் இந்த ஆப்ஜெக்ட் சொல்லக்கூடிய ஒட்டுக்கும் வந்து நம்ம இந்த வீடியோ, ஆடியோ, இமேஜ், PDF, HTML சொல்லி நிறைய ஃபைல்ஸை வந்து நம்ம என்ன செய்யலாம்னா இணைக்கலாம். இதுக்கும் வந்து நம்ம என்ன செய்யணும்னா ஆரம்ப ஒட்டு, முடிவு ஒட்டுகள் வந்திருக்கு. ரைட். அப்ப இந்த ஆப்ஜெக்ட் சொல்லக்கூடிய ஒட்டுக்குள்ள வந்து நம்ம சில பண்புகளை பயன்படுத்துவோம். இங்க வந்து நாம என்ன யூஸ் பண்ணோம்னா டேட்டாங்கிறத யூஸ் பண்ணோம். அந்த எம்பெட் சொல்லக்கூடிய ஒட்டுக்குள்ள வந்து நம்ம என்ன யூஸ் பண்ணோம்னா சோர்ஸ் SRC யூஸ் பண்ணினோம். அதுக்குள்ளதான் அந்த கோப்பினுடைய பெயரை வந்து அதனுடைய நீட்சியோட நம்ம வழங்கக்கூடிய மாதிரி இருக்கும். அதனால கவனிச்சு கொள்ளுங்க, இந்த ஆப்ஜெக்ட்ங்கிற ஒட்டு இருக்கு தானே, இந்த ஆப்ஜெக்ட்ங்கிற ஒட்டுக்குள்ளதான் நம்ம டேட்டாங்கிற ஒன்று இங்க யூஸ் பண்ணுவோம். பண்பாக நம்ம என்னத்தை யூஸ் பண்ணுவோம், டேட்டாவை யூஸ் பண்ணுவோம். இங்க அதே மாதிரி நம்ம டைப் எல்லாம் ஒரே மாதிரி தான், டைப், வித், ஹைட் எல்லாம் வந்து ஒரே மாதிரி தான். இப்ப நம்ம இத ப்ராக்டிக்கலா நம்ம செஞ்சு பார்ப்போம். இப்ப நான் இதை வந்து கொஞ்சம் அப்படியே இந்த எம்பெட் ஒட்டை வந்து நான் அப்படியே ரிமூவ் பண்ணிட்டு இப்ப நான் என்ன செய்ய போறோம்னா ஆப்ஜெக்ட் சொல்லக்கூடிய ஒட்டை பயன்படுத்துறோம். அதே அந்த ஆரம்பிச்ச ஒட்டை நம்ம என்ன செய்யணும்னா முடிக்கணும். ஒரு ஸ்லேஷ் போட்டு ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லி நம்ம இதை என்ன செய்யணும்னா முடிக்கணும். ரைட். இப்ப என்ன செய்யணும்னா இந்த ஆரம்ப ஒட்டுக்கு உள்ள வந்து நம்ம கொஞ்சம் அதை ஓப்பன் பண்ணணும். சரி, அந்த ஆரம்ப ஒட்டுக்கு உள்ளதான் நாம என்ன செய்ய போறோம்னா நம்ம டைப் பண்ண போற விடயம் என்னன்னு சொன்னா டேட்டாங்கிறது நம்ம டைப் பண்ண போறோம். டேட்டாங்கிறது நம்ம டைப் பண்ணிட்டு டபுள் கொட்டேஷன்ஸ்க்கு உள்ள வந்து நம்ம என்ன செய்ய போறோம்னா நம்ம ஒரு வீடியோவை கொடுக்க போறோம்னா அந்த வீடியோனுடைய பெயர், ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி நான் ஒரு ஃபோல்டர்ல வந்து ஒரு வீடியோ வச்சிருக்கேன். அந்த வீடியோனுடைய பெயர் வந்து 3D அனிமேஷன்ஸ். இப்போ அதே இதை வந்து நம்ம இங்க கொடுக்க போறோம். அவ்வளவுதான். அந்த கோப்பினுடைய அந்த வீடியோ கோப்பினுடைய பெயர் வந்து 3D அனிமேஷன்ஸ் என்று கொடுக்கும். அது வந்து ஒரு MB4 ஃபைல். ரைட். அதே நேரம் வந்து நீங்க விரும்பினா என்ன செய்யலாம்னா டைப் கொடுக்கலாம். அடுத்த பண்பினருக்கு டைப் அப்படின்னு கொடுத்துட்டு டபுள் கொட்டேஷன்ஸ்க்கு உள்ள நம்ம என்ன கொடுப்போம்,
வீடியோ அப்படின்னு கொடுப்போம். ஒரு ஸ்லேஷ் போட்டுட்டு MB4 அப்படின்னு நம்ம கொடுப்போம். ரைட். ஸோ நம்ம இப்போ ஆப்ஜெக்ட்ங்கிற ஒட்டை நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஜஸ்ட் இதை வந்து நம்ம சர்வ் பண்ணிட்டு நம்மளோட ப்ரௌசர்ல போயிட்டு நம்ம ரீஃப்ரெஷ் பண்ணினோம்னா பாருங்க, நமக்கு அந்த வீடியோ வந்து இங்க என்ன செஞ்சுட்டு அதே மாதிரி தான் அந்த எம்பெட் ஒட்டுக்கு வந்து எப்படி அந்த வீடியோ கனெக்ட் ஆயிடுச்சோ, இந்த வீடியோ வந்து எப்படி நம்ம அந்த வெப்சைட்டுக்குள்ள கொண்டு வந்தோமோ அதே மாதிரி தான் இந்த ஆப்ஜெக்ட்ங்கிற ஒட்டுக்கும் வந்து பாருங்க நமக்கு அந்த வீடியோ வந்துடுச்சு. சரியா? இதுக்கும் நீங்க என்ன செய்யலாம், அந்த விட்டும் ஹைட்டும் வந்து நம்ம செட் பண்ணலாம். அப்ப அதனால நம்ம என்ன செய்ய போறோம்னா அதுக்கு செஞ்ச மாதிரி இந்த எம்பெட் ஒட்டுக்கு செஞ்ச மாதிரி நாங்கள் கொஞ்சம் இப்படி கீழே எடுக்கணும். சரியா? ரைட். இப்படி கீழே எடுக்க அப்போ உங்களுக்கு ஈஸியா புரியும். ரைட். அப்ப டைப்ங்கிறத நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். அடுத்தது வந்து வித்தை வந்து நம்ம செட் பண்ண போறோம். ரைட். வித்தை வந்து நான் கொடுக்கறேன் அப்படின்னு சொன்னா ஒரு 700 பிக்சல் அப்படின்னு கொடுக்கேன். ஹைட் வந்து என்ன கொடுக்கணும் அப்படின்னு சொன்னா ஹைட். சரியா? ஹைட் வந்து ஒரு 350 அப்படின்னு கொடுக்கேன். சரியா? கொடுத்துட்டு இப்ப நம்ம ஜஸ்ட் இதை நம்ம சர்வ் பண்ணிட்டு நம்மளோட ப்ரௌசர்ல போயிட்டு ரீஃப்ரெஷ் பண்ணினோம்னா பாருங்க அந்த வித்து ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி நமக்கு என்ன செஞ்சிடோம்னா அந்த வீடியோ வந்து நமக்கு செட் ஆயிடும். ஸோ இதே மாதிரி நம்ம எப்படி வந்து நம்ம ஒரு வீடியோ வந்து எப்படி நம்ம லிங்க் பண்ணினோமோ அதே மாதிரி நம்ம என்ன செய்யலாம்னு கேட்டா ஒரு PDF ஃபைலையும் கொண்டு வரலாம். அப்ப நான் இதை என்ன செய்யறேன், இந்த டேட்டா அந்த டேட்டாங்கிறதுல தான் அந்த கோப்பினுடைய பெயரும் அதை நீட்சியும் கொடுக்கணும். இப்ப நான் இந்த இடத்துல வந்து அந்த PDF அந்த கோப்பினுடைய பேர் வந்து ALICD அதனுடைய PDF ஃபைலினுடைய கோப்பினுடைய பெயர் டாட் அந்த நீட்சி வந்து PDF. ஸோ டைப்ல வந்து நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னு சொன்னா இந்த இடத்துல வந்து நம்ம டெக்ஸ்ட் அப்படின்னு கொடுத்துட்டு இங்க வந்து PDF அப்படின்னு கொடுப்போம். ரைட். மற்றது வித்தும் ஹைட் எல்லாம் வந்து அப்படியே செட் ஆகட்டும். ரைட். நான் இதை வந்து ஜஸ்ட் சர்வ் பண்ணிட்டு நம்மளோட ப்ரௌசர்ல போயிட்டு ரீஃப்ரெஷ் பண்ணினோம் அப்படின்னு சொன்னா பாருங்க நமக்கு அந்த PDF ஃபைல் வந்து நமக்கு என்ன செஞ்சிருக்குன்னு சொன்னா நம்ம குறிப்பிட்ட இடத்துக்கு வந்திருக்கு. ரைட். அப்ப எப்படி நம்ம அந்த எம்பெட் ஒட்டுக்களை பயன்படுத்தி எப்படி வந்து நம்ம அந்த ஒரு வீடியோ ஃபைல், ஒரு ஆடியோ ஃபைல், ஒரு PDF ஃபைல் எல்லாம் எப்படி நம்ம கொண்டு வந்தோமோ அதே மாதிரி தான் நம்ம என்ன செய்யலாம்னா இந்த ஆப்ஜெக்ட் சொல்லக்கூடிய இந்த ஒட்டை பயன்படுத்தியும் நம்ம என்ன செய்யலாம், அந்த வீடியோ ஃபைல்ஸை கொண்டு வரலாம், ஆடியோ ஃபைல்ஸ், வேற வித்தியாசமான ஃபைல்ஸையும் கொண்டு வரலாம். ஸோ இதுல என்ன முக்கியமான நம்ம இங்க வந்து நம்ம யூஸ் பண்ணக்கூடிய பண்பு வந்து டேட்டாங்கிற பண்பை தான் யூஸ் பண்றோம். ஸோ மற்றது எல்லாமே வந்து நம்ம எம்பெட்டுக்கு எப்படி யூஸ் பண்ணணுமோ அதே மாதிரி இங்க யூஸ் பண்றோம். ஆனா இங்க எம்பெட் ஒட்ல வந்து நம்ம சோர்ஸ் SRC யூஸ் பண்றதுக்கு பதிலாக இங்க வந்து டேட்டாங்கிறத யூஸ் பண்றோம். சரியா? அதே மாதிரி பாருங்க இப்படி ஒரு வீடியோ கோப்பை எப்படி கொண்டு வர்றது, அந்த கோப்பினுடைய பேரை வந்து நம்ம வழங்கியிருக்கோம். வித்து ஹைட் அதே மாதிரி டைப் எல்லாம் நம்ம கொடுத்துருக்கோம். அதே மாதிரி வந்து எப்படி ஒரு ஆடியோ ஃபைல்ஸை வந்து நம்ம எப்படி கொண்டு வர்றது, அதே மாதிரி தான் அந்த ஆடியோனுடைய பெயர் வித்து ஹைட்டு அதில் டைப்பை கொடுத்தோம். அதே மாதிரி ஒரு PDF ஃபைல வந்து நம்ம எப்படி அந்த இணைய பக்கத்துல கொண்டு வந்து கொடுக்கறது, அதுக்கு எப்படி வந்து ஒரு ஆப்ஜெக்ட் ஒட்டை நீங்க யூஸ் பண்ணலாம். எம்பெட் சொல்லக்கூடிய அந்த ஒட்டையை பயன்படுத்தி நீங்க அந்த PDF ஃபைலையும் வந்து நம்மளோட வெப்சைட்டுக்குள்ள வந்து கொண்டு வரலாம். ரைட். ஸோ இப்ப நம்ம என்ன செய்திருக்கோம் அப்படின்னு சொன்னா, ஸோ எப்படி வந்து ஒரு வெப்சைட்டுக்குள்ள வந்து இமேஜ், வீடியோ, ஆடியோ வந்து வேற ஃபைல்ஸ் எல்லாம் வந்து நம்மளோட வெப்சைட்டுக்குள்ள எப்படி கொண்டு வரலாம்ங்கிற கான்செப்டை நம்ம இப்ப என்ன செஞ்சிருக்கோம்னா பார்த்துருக்கோம். சரியா? ஸோ இருந்தும் உங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியா நீங்க யூஸ் பண்ணக்கூடிய விஷயம் என்னன்னு சொன்னா, இமேஜுக்குன்னு சொல்லி IMGன்னு சொல்லி ஒரு ஒட்டு இருக்கு, வீடியோக்குன்னு சொல்லி ஒரு ஒட்டு இருக்கு, ஆடியோக்குன்னு சொல்லி ஒரு தனிய ஒட்டுக்கள் இருக்கும்போது நம்ம இதுல கொஞ்சம் யூஸ் பண்றதை விட அதுல யூஸ் பண்ண அதுக்குன்னு இருக்கிற ஒட்டுக்களை பயன்படுத்தினா நல்லா. ஆனா இருந்தும் எக்ஸாம்ல வந்து அவங்க கேள்விகள் கேட்கும் போது வந்து கொஞ்சம் கவனமா அதுக்குரிய ஆன்சரை வந்து நீங்க கொடுக்கக்கூடிய மாதிரி இருக்கணும். ரைட். இதே மாதிரி வந்து நம்ம வேற சில வழிகள்லையும் வந்து நாம சில லிங்க், அதாவது சில எங்கர் ஒட்டுகளை பயன்படுத்தியும் நம்ம இந்த வீடியோ நிறைய கோப்புகளை கொண்டு வரலாம். ஆனா அது கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும். ஸோ அது எப்படி சொல்லி நம்ம பார்ப்போம். ரைட்.